பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 28 சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். இங்க சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய திறமைசாலிகள், ஜம்பவான்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள் இந்த நாட்டுல இவங்களை தவிர வேற யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற பலவான்கள்லாம் இந்த பூமியில இல்லை. ஏழை எளிய மக்களாக இருக்கிற நீங்கள், இறை நம்பிக்கை உள்ள நீங்கள், எங்க சொல்லுகிறது ரெண்டு கூட்டத்தை பிரிக்குது. ஒண்ணு குதிரையும் பலத்தையும் அறிவையும் திறமையும் தன் பிறப்பையும் அங்கே மேன்மைப்படுத்துகிற ஒரு கூட்டம். ஒன்றுமில்லாத இறை நம்பிக்கை உள்ள பக்தி உள்ளவர்கள், சந்தோஷம் வந்தாலும் ஜெபம், துக்கம் வந்தாலும் ஜெபம், இறை நம்பிக்கை ஒரு கூட்டம். உங்களுக்கு நல்ல செய்தி, கடல் நம்பிக்கை இருக்கா? தெய்வத்தை நம்புறியா? அவர் தான் விட்ட வழின்றியா? உனக்கு உதவி செய்யவோ காப்பாற்றோ யாரும் இல்லைன்னு நம்புறியா? ஒரே ஒரு நம்பிக்கை வைங்க. மனுஷனை நம்பிக்கை வைத்து மனுஷனை மாம்சவாழ்த்தன் புயவலமாக்கி தெய்வத்தை விட்டு ஓடுகிறவன் அவன் சபிக்கப்பட்டவனாய். கர்த்தரவே நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்கள், மறந்து போக இறை நம்பிக்கை உள்ள நீங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். திறமைசாலிகள், அறிவாளிகள், புத்திசாலிகளை இந்த உலகம் எத்தனையோ பேர் பிடிங்கி இருக்கு. தேவ மக்களே, நீங்க கலங்க வேண்டிய அவசியம். பைபிள்ல இந்த ராக்ஸேங்கிற ஒருத்தர் பாருங்க, அங்க அஸ்திரிய நாட்டின் தளபதியாம வருகிறான். வந்து இசைக்க ராஜா மிரட்டுறான், அந்த கூட்டத்தை மிரட்டுகிறான். அவன் கூட்டம் பயங்கரமா பேசுறான். ஆனா நடசமா பாருங்க, ஒரு துர்ச்செய்தி வந்தது, அவன் விட்டுட்டு ஓடுறான். அப்புறம் அவன் காணும், அவன் லைஃபே முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? எப்போ துர்ச்செய்தி வரும், எப்போ அவன் திரும்பி போவான்னு தெரியாது. உன்னை பகைக்கிறவர்களை பைசொல்லி நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புற நாவை நான் உன்னை குற்றப்படுத்துவேன். நீங்க ஏசப்ப நம்புற மக்கள், கலங்க வேண்டிய மக்களை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். பைபிள்ல பல இடத்துல ஆமான், மொர்தெகாய். ஆமான் என்கிறவன் அதிகார செருக்கில் இருக்கிறவன், மதப்படி இருக்கிறவன், அங்கே தனக்கு எல்லாம் தெரியும் என்ற பயங்கரமான எண்ணத்தில் இருக்கிறவன். ஆனா ஏழை பக்திமானாகி அந்த மொர்தெகாயை கொல்வதற்கு, அவன் மேல் இருக்கிற வன்மத்தை கொட்டுவதற்கு, சகல யூதர்களையும் அழிக்க அவன் சதிமோசம் செய்கிறான். அவன் அறிவை நம்புகிறான், பலத்தை நம்புகிறான். ஆனா இவர்களோ தங்கள் முழங்காலை நம்பி இறைவனை சார்ந்து வாழ்ந்த இந்த மொர்தெகாய் எழுந்து நிமிர்ந்து குதிரை மேல் வலம் வந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை அவன் பெற்றெடுத்ததை பார்க்கிறான். அவர்கள் புரிந்து விடுகிறார்கள். ஒருவேளை உங்களை காயப்படுத்துறவங்களா, வெறுப்பேற்றுறாங்களா, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்களா, முன்னேற்றம் தடையா இருக்கிற கலங்காத. கர்த்தர் சொன்னார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவங்க முறிந்து விழுவார்கள். துன்மார்க்கர்கள் பூமி நிலை நிற்ப மாட்டாங்க. ஆமென். நீ ஏசப்பாவை நம்புற மகனா இருக்கிற, ஏசப்ப நம்புற மகளா இருக்கிற, அவருக்காக காத்திருக்கிற, நீ சொல்ல போற, நீ அவர்களை தேடியும் நீ காணாதிருப்ப. தேவன் உங்கள் பட்சமா இருந்து உங்களை கண்ணோக்குவார். உங்கள் பட்சமா இருந்து கண்ணோக்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்த. பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ பலவான்கள், நீங்க பார்வோனை பத்தி படிச்சிருப்பீங்க. பார்வோனும் அவன் சேனையும் முறிந்து விழுதல், வீடெல்லாம் கழண்டு ஓடிச்சான். அவங்களால நிமிர முடியும், எழுந்து கொள்ள முடியலையா. அப்படிப்பட்ட பலவான்களையும் கர்த்தர் அடக்கி போட்டார். ஏசப்பாவை நம்பிக்கை இருக்கீங்களா? விசுவாச மக்களா இருக்கீங்களா? இந்த வசனத்தின்படியே நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. எங்க விழுந்தீங்களோ, எங்க தள்ளப்பட்டீங்களோ, எங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அங்கேயே கர்த்தர் எழுந்து நிமிரப்படும். அதைத்தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்ப எழுதிருவான். தாவீது தன் மகனால் துரத்தடிக்கப்பட்ட நடுரோட்டில் அப்படியே நடக்கிறான். அவமானப்பட்டு போகிறான். அவமானப்பட்டு சீமையை தூஷிக்கிறான். அந்த எல்லாரும் கை கொண்டு ஏலமாய் அவமானத்தோடு போனான். ஆனா கொஞ்ச நாள் ஆகல, தன் மகன் இருந்த இடம் காணாமல் போனான். துன்மார்க்கன் பூமியில் நிலைத்திருப்பதில்லை. தாவீது மீண்டும் எழுந்து நிமிர்ந்து நின்றான். நீ கர்த்தரை துதிக்கிற மகனா, கர்த்தரை ஆராதிக்கிற மகனா, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள மகனா, நீ திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்ப. கர்த்தர் ஆசிப்பார். சிம்சன் வாழ்க்கை கூட முடிச்சு போன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று 16 அவன் சொல்ற ஜெபிக்கிறான். ஆண்டவரே ஜெபிக்கிறாயா. கர்த்தர் அவனை திரும்ப பலப்படுத்தினான். எழுந்து நிமிர்ந்து நின்று உயிரோடு இருந்ததை பார்க்கலாம். சாகர தருவானிலே அவன் அழித்த மக்கள் 3000க்கும் மேற்பட்ட மக்கள். உங்க பலன் உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்க நீங்க தள்ளப்பட்டீங்களோ, எங்க அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ, அதே இடத்தில் எழுந்து நிமிரும்படிய கர்த்தர் செய்வார். இந்த வேத வாக்கியம் நிறைவேறும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.